இப்போ இந்த இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு வழியை உண்டு பண்ணினார். எதனால உண்டு பண்ணினாரு? புதிதும் ஜீவனுமான வழியை உண்டு பண்ணினார். எதனால? தம்முடைய மாம்சமாகிய அவருடைய மாம்சம் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, பிளக்கப்பட்டது அவருடைய மாம்சம். அதனால அவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார் பரலோகம் போறதுக்கு. அது மாத்திரமல்ல, வழியை உண்டு பண்ணிட்டாரு. அதுல போறதுக்கு தைரியம் வேணுமே. அந்த தைரியத்தை தான் எது மூலமா கொடுக்கிறாராம்? இப்பதாங்க வாச்சோம். எதுக்கு மூலமா கொடுக்கிறாரு? உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் போவதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கினபடியினாலும், அல்லேலூயா, அதனால தான் நம்ம தைரியமா சொல்றோம், இயேசு கிறிஸ்துவால தான் பரலோகம். அல்லேலூயா. இயேசுவாலை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த பூமியில மனுஷர்களுக்குள்ள நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் பெயரை அல்லாமல் வேறு ஒரு பெயர் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு நாமத்தை கொண்டும் நாம பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. ஏன்னா இயேசு தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய இரத்தம் முழுக்க சிந்தி இருக்கிறார். உங்களுக்காக. எதுக்காக? உங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. பரலோகத்துக்கு அந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இரத்தமே சிந்த